ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியதி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை டைரக்ட் பண்ணவராக இருக்கட்டும், ப்ரொடியூஸ் பண்ணவராக இருக்கட்டும், இந்த மூவியோட ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே ஆள் தான். நவீன்குமார் அப்படிங்கிறவர் தான் இது எல்லா ரோலையுமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசாக வந்த ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாதிரியான மூவி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரைம் த்ரில்லர் மூவி தான் எடுத்திருக்காங்க. இது அப்படியே இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ்லேயே வந்து ஹீரோவை பற்றி ஃபுல்லாக காமிச்சிடுவாங்க. அவர் வந்து செம்ம இன்டெலிஜென்ட். அவர் ஒரு டிடெக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத மிஸ்ட்ரி கேஸஸை கூட இவர் 10 மினிட்ஸ்க்குள்ளே இவங்களை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அவரே ஒரு க்ரைம்குள்ளே மாட்டிப்பார். அதுலேருந்து அவர் எப்படி வெளியே வராரு அப்படிங்கிறது தான் இந்த மூவி. இந்த மூவியில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் எந்த கேஸாக இருந்தாலும் ஈஸியாக டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு தான் காமிச்சிருப்பாங்க. இந்த கேஸை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்மளை நெக்ஸ்ட்டுக்கு அப்படியே கூட்டி போயிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே சூப்பராக தான் மூவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நியூ டீமை லோ பட்ஜெட்டில் எடுத்தனால அது ஒன்று மட்டும் லைட்டாக காட்டி கொடுக்குது. இந்த மூவியோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மூவியில் வந்து அந்த த்ரில்லர் மிஸ்ட்ரி சீன்ஸ்க்குலாம் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் இந்த மூவியோட ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூவோட மறுபடியும் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.